இந்த ஸ்கீம்ல மாதம் மாதம் வட்டி ரூபாய் 10,000க்கு மேல் பெற முடியும் என்றும், இந்த வட்டியை மாதம் மாதம் அல்லது 3 மாதத்துடன் அல்லது ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை ஆகியவை சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம். டென்யூர் பீரியடு முடிவதற்கு பிறகு அசல் அல்லது வட்டியை சேர்த்து லம்சமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா அப் டு 10.83% வரைக்கும் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கீம் என்பதால் செக்யூரிட்டியாகவும் இருக்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சம்பாதித்த பணத்துல ஒரு பகுதியை சேவிங்ஸ் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வரும்போது அது எத்தகைய எஃப்டி ஸ்கீம்ஸ்ல போட்டா நல்லது தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பேஸ் பண்ணி அதனுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு எஃப்டி ஸ்கீம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சிறு சேமிப்பை சேர்த்து ஒரு எஃப்டிஓ மற்ற சேவிங் ஸ்கீம்லாம் போட்டு அதை டபுள் மடங்காக வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு முதல்ல தோன்றது அது பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா, அதுக்கு வட்டி கரெக்டாக வருமா, அது மெச்சூரிட்டி ஆகி வரும்போது வட்டியுடன் மற்றவர்கள் சேர்த்து இன்ஃபிட்டாக டபுள் மடங்காக வருமா போன்ற கேள்விகள் எழும். அது போன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டு துறையை சார்ந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டடால் கொடுக்கப்படும் ஸ்கீம், அந்த ஸ்கீம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கூறுகிறார்கள். அதாவது இந்த ஸ்கீமில் மாதம் மாதம் வட்டி ரூபாய் 10,000க்கு மேல் பெற முடியும் என்றும் கூறியுள்ளார்கள். இந்த வட்டியை மாதம் மாதம் அல்லது 3 மாதத்துடன் அல்லது ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை ஆகியவை சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம். டென்யூர் பீரியடு முடிவதற்கு பிறகு அசல் அல்லது வட்டியை சேர்த்து லம்சமாகவும் நம்ம அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 10.83% வரைக்கும் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கீம் என்பதால் செக்யூரிட்டியாகவும் இருக்கக்கூடியது. இந்த ஸ்கீமில் அப்ளை செய்வதற்கான முறை என்ன, அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அது எத்தனை காலத்திற்கு டென்யூருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், இதெல்லாம் இந்த வீடியோவில் இந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பவர் ஃபைனான்ஸில் நம்ம இன்வெஸ்ட் செய்யும்போது அது கவர்மெண்ட்டுடைய துறையை சார்ந்ததுன்றதுனால செக்யூரிட்டியாகவும் இருக்கக்கூடியதாகும். பணம் திரும்ப உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கும். மற்ற வேரியஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் செய்யும் பொழுது கிடைக்கும் வட்டியை விட இதில் அப் டு 10.83 வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது. இந்த ஸ்கீமுக்குடைய டென்யூர் பீரியட் பார்த்தோம்னா 1 to 5 இயர்ஸ் ஆகும். மினிமம் 1 lakh to 5 crore வரைக்கும் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் இந்த ஸ்கீமில் நமக்கு விருப்பமாக கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீம் ஆர் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீமில் அப்ளை பண்ணி நம்ம எதை வேணுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீம்ன்றது டென்யூர் 5 வருடங்கள் முடியும் என்றால் அப்பொழுது அசல் வட்டி எல்லாம் சேர்த்து லம்சம் அமௌண்ட்டாக கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த திட்டத்தில் பலர் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. அதுதான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஆகும். நான் கியூமுலேட்டிவ் என்பது இந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் சில பேருக்கு மாதம் மாதம் பணம் திரும்ப இன்ட்ரெஸ்ட் கிடைத்தால் அதை வைத்து மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கோ சீனியர் சிட்டிசனுக்கோ மற்ற செலவுகளுக்கோ தேவைப்படுகிறது என்றால் இந்த நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ போன்றவை சூஸ் செய்து கொண்டால் அதற்கேற்றவாறு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்ப கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் வட்டியை நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தி விடுவார்கள். இதில் இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன், ட்ரஸ்ட்டு, பார்ட்னர்ஷிப் போன்றவர்களும் இந்த ஸ்கீமில் அப்ளை செய்யலாம். மேலும் நாம் முதலீடு செய்யும் காலம் டென்யூர் பீரியடை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறுபடும். இப்போ கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் நம்ம 12 months போடுறோம்னா அதில் 8.03 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசனுக்கு 8.19 இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். அதே இந்த கியூமுலேட்டிவ் டெபாசிட்லேயே 60 மாதங்கள், அதாவது 5 வருடங்கள்
அப்ளை செய்யும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது 10.09 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 10.83 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். இப்போ நான் கியூமுலேட்டிவில் அப்ளை பண்ணால் முதல்ல 2 வருஷங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. 2வது வருடங்களில் குவார்ட்டர்லியில் 7.90க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசன்னா 8.05க்கு கிடைக்கும். அதில் 60 மாதங்கள், அதாவது 5 வருடங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நான் குமுலேட்டிவில் 8.25 கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசனுக்கு 9.00 கிடைக்கும். நாம் இந்த ஸ்கீமில் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் செய்தால் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும், டென்யூர் எப்பொழுது முடியும், எவ்வளவு டெபாசிட் செய்யலாம் போன்ற கேள்விகளுக்கு ஒரு ஆப்பும் உள்ளது. அந்த ஆப் பிரகாரம் TNPFC என்ற ஆப் இருக்குது. அதன் மூலமும் தெரிந்து கொண்டு நாம் அப்ளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவர்களுடைய துறை சார்ந்த வெப்சைட்டும் உள்ளது. அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா tnpowerfinance.com/home/ இண்டெக்ஸ் html.com என்ற வெப்சைட் உள்ளது. இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் அதில் ப்ராடக்ட்ஸ் என்ற காலத்தை நம்ம கிளிக் செய்தால் குமுலேட்டிவாக நான் குமுலேட்டிவாக என்பதை கேட்கும். அதை சூஸ் பண்ணி செய்தவுடன் அது மற்ற டீட்டெயில்கள்லாம் கொடுக்கும். அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி ஃபில்லப் செய்யலாம் போன்ற டெபாசிட் போன்றவற்றெல்லாம் அதில் விளக்கி இருப்பார்கள். அதை வைத்து நாம் இதில் அப்ளை செய்து கொள்ளலாம். சரி, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது என்று கூறுகிறாருன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். 2வது ஐடென்டி ப்ரூஃப் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, இண்டிவிஜுவல் டிரைவிங் லைசன்ஸ் போன்றவை தேவைப்படுகிறது. அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார், ரேஷன் கார்டு, டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி பில் போன்றவை கொடுக்கலாம். அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும். கேன்சல்டு செக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், ECS, நெஃப்ட் போன்ற டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். ஃபோட்டோகிராஃப்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் டெபாசிட்டருடைய இது கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணும்போது அதை அப்ளை செய்யலாம். இது இத்தகைய சிறந்த ஒரு FDயாக இது கூறுகிறார்கள். காரணம், இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் துறையை சார்ந்ததுன்றதுனால இதை மக்கள் எதிர்பார்த்து இது ஒரு சிறந்த ஸ்கீமாக கருதுகிறார்கள்.